ஹாய் கைஸ், இப்போ நம்ம வந்து வெண்டைக்காய் கிள்ள போகலாம் வாங்க. கிள்ளாமலே விட்டு நிறைய முத்திடுச்சு. பாதி கிள்ளிட்டோம், இன்னும் பாதி இருக்கு. பாதி கிள்ளிடலாம். கிள்ளி முடிச்சுட்டு காட்டுறேன் எவ்வளோ இருக்குன்னு. இதில் பாருங்கள், நிறைய வந்து தேக்கண்ணு மொழிச்சிருக்குது. இதுக்கும் சேர்த்து களை வெட்டி விட சொல்ல, தேக்கண்ணுங்களுக்கும் தான் சேர்த்து களை வெட்டி விட்டோம். இதெல்லாம் அப்புறம் வந்து பிடுங்கி வரப்பில் நட சொல்ல அது ஒரு தனி வீடியோவாக எடுத்து போடுறேன். நிறைய வெண்டைக்காய் வந்து முத்தி போயிட்டு இருக்கு. ஏன்னா 2 நாளாக வந்து கிள்ளலை, அதனால் பிஞ்சாக இருக்கிறது வரைக்கும் கிள்ளிக்கலாம். இதிலே வந்து ரொம்ப பிஞ்சாக இருக்கிறதுலாம் வந்து கிள்ளி இருக்கேன். ஏன்னா என் தங்கச்சிக்கு வந்து பொரியல் பண்ணி தரலான்னு சொல்லிட்டு, ஏன்னா வெண்டைக்காய் பொரியல்னால் நல்லா சாப்பிடும். வெண்டைக்காய் சாப்பிட்டா மூளை வளரும்னு சொல்லிட்டு என் தங்கச்சி வந்து மூளை வளர்ச்சி கம்மி, ரொம்ப சில்லித்தனமாக நடந்துக்கும். அதனால் அதுக்கு வெண்டைக்காய் பொரியல் செஞ்சு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்டைக்காய் கொஞ்சம் பிஞ்சாக இருக்கிறதா பார்த்து கிள்ளி வச்சுருக்கேன். எல்லாம் ரொம்ப முத்திட்டு இருக்கு. அவ்வளோதான், இப்போ காய் முந்திச்சு. எல்லாம் கீழே வீழ்ந்துட்டுருக்கு இருக்கு. அவ்வளோதான். வெண்டைக்காய் கிள்ளி சொல்ல தெரியாது. வெண்டைக்காய் கிள்ளி முடிச்சதுக்கப்புறம் கையெல்லாம் ஊற போகுது, அப்போ தான் தெரியும். ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இவ்வளோ தான் மொத்தம் வெண்டைக்காய் இன்றைக்கி கிள்ளி இருக்கும். இதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண போய் கேட்டினா, பிஞ்சா கொஞ்சம் பாதி வந்து எடுத்துக்கின்னு வீட்டுக்கு, மிச்ச பாதி கடையில் போட்டு வேறு ஏதாவது காய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கின்னு போயிடுவேன். பாய் பாய்.